வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னையில் முதல் கணவனை பிரிந்து இரண்டாவது கணவனுடன் வாழ்ந்து வந்த மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் முதல் கணவன். சபரிமலை ஐயப்பன் கோவில் பிரசாதத்தை கொடுக்க சென்றவர் கொலைகாரனாக மாறியது எப்படி? சென்னை திருவல்லிக்கேணி எல்லி சாலையை சேர்ந்தவர்கள் மணிகண்டன் ஜோதி தம்பதி. இவர்களுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் பெற்ற நிலையில் 3 மகன்களும் உள்ளனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பே ஜோதி கணவனை பிரிந்து தன் பிள்ளைகளுடன் தனியாக வசித்து வருகிறார். மேடவாக்கம் புதுநகர் 4வது குறுக்கு தெருவில் வசித்து வந்த ஜோதி மேடவாக்கத்தில் ஒரு பியூட்டி பார்லரில் வேலைக்கு சேர்ந்து குடும்ப செலவுகளை கவனித்து வந்துள்ளார். மேலும் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் கிரிஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் ஜோதி. இதை அறிந்த மணிகண்டன் அவ்வப்போது வந்து ஜோதியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று ஜோதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மணிகண்டன் தான் சபரிமலைக்கு சென்று வந்திருப்பதாகவும் பிரசாதத்தை தன் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து பள்ளிக்கரணை பகுதியில் ஜோதியை சந்தித்து பேசிய மணிகண்டன் தன்னுடன் வந்து சேர்ந்து வாழுமாறு சொல்லி தகராறு செய்திருக்கிறார். இதற்கு ஜோதி மறுப்பு தெரிவிக்கவே அவருடைய நடத்தை குறித்து தவறாக பேசி அவரை அவமானப்படுத்தி இருக்கிறார் மணிகண்டன். இதனால் ஆத்திரமடைந்த ஜோதி மணிகண்டனை தன்னுடைய செருப்பால் அடித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பிறகும் ஆத்திரமடங்காத ஜோதி தன்னுடைய 2வது கணவர் கிருஷ்ணமூர்த்தியை அழைத்து கொண்டு மேடவாக்கம் கூற்றோடு அருகே வைத்து மணிகண்டனிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஜோதியின் கழுத்து, வயிறு என்று சரமாரியாக குத்திவிட்டார். இதை தடுக்க முயன்ற கிருஷ்ணமூர்த்திக்கும் சரமாரியாக கத்தி குத்து விழுந்துள்ளது. மது போதையில் இருந்த மணிகண்டனை பக்கத்தில் இருந்தவர்கள் சுற்றி வளைத்து பிடித்து வைக்க போலீசுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். மேடவாக்கம் போலீசார் விரைந்து வந்து மணிகண்டனை கைது செய்தனர். மேலும் ஜோதி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி இருவரையும் மீட்டு அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஜோதியை சோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கிருஷ்ணமூர்த்தி மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஜோதியின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவி 2வது திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்த நிலையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத முதல் கணவன் மனைவியை கொலை செய்து தன்னுடைய பிள்ளைகளை அனாதைகள் போல் ஆக்கிவிட்டார்.